வழக்கம்போல் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்த சந்திரசேகர் வீட்டில் மனைவி ஹேமலதாவும் குழந்தையும் காணாமல் பதறிப்போனார். உடனே மேலே உள்ள ஹேமலதாவின் பெற்றோரிடம் விசாரித்த போது பியூட்டி பார்லருக்கு தான் சென்றுள்ளாள் என்று கூறினார்கள். இவ்வளவு நேரமாகவா வரவில்லை என்ற பதட்டத்துடன் பியூட்டி பார்லருக்கு சென்று பார்க்க அங்கே பூட்டப்பட்டிருந்தது. அதன் பின்னர் பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. ஹேமலதாவின் பெற்றோரும் பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். இரவு முழுவதும் தேடியும் கிடைக்காததால் மறுநாள் காலை பியூட்டி பார்லருக்கு அக்கம் பக்கம் விசாரித்த போதுதான் அவருக்கு அந்த அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. ஹேமலதா நடத்தி வந்த பெண்கள் பியூட்டி பார்லருக்கு பக்கத்தில் ஒரு ஆண்களுக்கான பியூட்டி பார்லரும் இருந்தது. அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர் ரமேஷ். கடை வைத்து 3 மாதத்திற்குள் ரமேஷுடன் நெருங்கி பழக ஆரம்பித்து விட்டாள் ஹேமலதா. ரமேஷும் தேடி வரும்போது எதற்கு விட வேண்டும் என அவனும் பழக இருவருக்கும் கள்ளத்தொடர்பு உண்டாகி அதன் கடைசி கட்டமாக 23/7/2011 அன்று சனிக்கிழமை ரமேஷுடன் குழந்தையுடன் தூக்கிக் கொண்டு ஓடிவிட்டால். இந்த விவரம் தெரிய வந்ததும் அவமானத்தால் பூமி குறுகி போனாள் சந்திரசேகர். ஒரு நாள் என்ன இருந்து அவன் பக்கத்து கடையில இங்க பியூட்டி பார்லர் வச்சுக்கிறா கிராமணி தெருவில் அந்த 1.25 லட்சம் என் புள்ள செலவு பண்ணான். 1.25 லட்சம் செலவு பண்ணான். என் பிள்ளைய அந்த பையன் கூட பக்கத்தில் ஒரு அம்டி ஷாப்பில் ஒரு பையன் இருப்பான். அந்த பையனை பேசுவான், இவன் போய் திட்டுவான். அவகிட்ட என்னாடி பேச்சுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொன்னாங்க. அவள் அப்படியும் அடங்கலை. போல வியாழக்கிழமை பண்ணணும் புதன்கிழமை பண்ணணும் ஓடிட்டாப்பா. எங்ககிட்ட வந்து இப்போதான்ப்பா சொன்னான். ஹேமலதாவின் பெற்றோர் கதிரேசன் அனுசுயா இருவரும் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விடலாம், பயப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு மகளை தேட ஆரம்பித்தார்கள். தன் மனைவி செய்த துரோகத்தை எப்படி தன் வீட்டில் சொல்வது என்று புழுங்கி 4 நாட்கள் தவியாய் தவித்திருக்கிறார். சாப்பிடாமல் தூங்காமல் வேலையை செய்யாமல் எப்போதும் பித்து பிடித்தது போல் இருக்க 26/7/2011 இரவு சந்திரசேகர் குடித்துவிட்டு தன் நண்பர்களை சந்தித்து உள்ளார். அப்போது தன் மனைவி தன்னை விட்டு ஓடிவிட்டாள், அதோடு குழந்தையையும் தூக்கிக் கொண்டு போய்விட்டாள், என் வாழ்க்கையை நாசமாகிவிட்டது, இனிமேல் நான் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும் என அழுது புலம்பியிருக்கிறார். இதை கேள்விப்பட்ட நண்பர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவளா இப்படி செய்தாள் என்று வேதனைப்பட்டார்கள். மேலும் மறுநாள் 27/7/2011 அன்று சந்திரசேகரின் பெற்றோருக்கும் விவரம் தெரிய வர நண்பர்கள் மற்றும் பெற்றோர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். ஆனால் அங்கு இதை பற்றி வழக்கினை பதிவு செய்யாமல் வாய் வார்த்தையாக விசாரித்திருக்கிறார்கள் போலீசார். நாங்க முந்தானே தான் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க மறுநாள் காலையில் வாங்கினாங்க. எங்கள் போட்டோ இங்கே எடுத்ததுப்பா அவங்களுது, அதை எடுத்துன்னு போனோம். அவங்க மாமங்காரன் வந்தான். வந்து என் பொண்ணு கிடைச்சான்னு வச்சுக்கோ, உன் பிள்ளைய இதே இடத்துல நான் வெட்டி போட்டுடுவேன்னு சொன்னான்ப்பா. அங்கே இருந்தாங்கப்பா சப் இன்ஸ்பெக்டர் 2 பேர், போலீஸ்காரர் 2 பேர் இருந்தானுங்கப்பா. அந்த இதில் ராயப்பேட்டாவில் இருந்தானுங்க. நான் உடனே ஓடி வந்தேன், எங்கே நம்ம பிள்ளைய என்ன பண்ணிட போகிறாங்களோன்ட்டுன்னு. சேகரு இந்த மாதிரி சொல்கிறாங்கடா, நீ போய் வக்கீலை பார்க்குறேனியாடா, வக்கீலை இட்டுன்னு வாடான்னு சொன்னேன். இதோ வரமா நீங்கள் உட்காந்துருமான்னு போனவன் தான்ப்பா. என் பிள்ளை செத்து போனது எனக்கு தெரியாதுப்பா. என் பிள்ளை தானா செத்தானோ இல்லை இந்த பாவி சொன்னபடி செஞ்சானோ எங்களுக்கு தெரியாதுப்பா. பீச்சில் ஒதுங்கி கடந்தது. போலீசார் அழைத்ததின் பேரில் ஹேமலதாவின் பெற்றோர் கதிரேசன் அனுசுயாவும் ஹேமலதாவுடன் அக்காவின் கணவர் மதன்குமார் என்பவரும் காவல் நிலையத்திற்கு வந்தார்கள். மதன்குமார் ஆட்டோவிற்கு பைனான்ஸ் செய்யும் தொழில் செய்பவர், வசதியான மனிதர். போலீசார் இவர்களிடம் விசாரித்த போது சந்திரசேகர் மிகவும் கொடுமை செய்து உள்ளார், அவர் செய்த கொடுமைகளை தாங்க முடியாமல் தான் அவள் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள் என அப்படியே பழியை தூக்கி சந்திரசேகர் மேல் போட்டுவிட்டார்கள். இதை சற்றும் எதிர்பாராத சந்திரசேகர் ஏற்கனவே ஒருமுறை ஹேமலதாவுடன் வாழ பிடிக்கவில்லை, விவாகரத்து செய்து விடுகிறேன் என்று ஹேமலதாவின் பெற்றோரிடம் கூறிய போது அவர்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், நாங்கள் அவளுக்கு புத்தி சொல்லி திருத்துகிறோம் என்று கூறியவர்களா இன்று இப்படி மாறிவிட்டார்கள் என மனம் வெதும்பி போனார். போலீசாரும் பெண் வீட்டார் அளித்த புகாரை பெரிதாக எடுத்துக்கொண்டு சந்திரசேகரை கேள்வி மேல் கேள்வி கேட்க தொடங்கினார்கள். 27/7/2011 அன்று மதியம் 1 மணி வரை வாக்குவாதம் தான் நடந்து கொண்டு இருந்ததே தவிர ஹேமலதாவை தேடும் பணி தொடரவே இல்லை. இதற்கிடையில் சந்திரசேகர் தன் நண்பர்களுடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியே சென்று உள்ளார். அந்த இடைவெளியில் மதன்குமார் சந்திரசேகரின் பெற்றோர் பார்த்தசாரதி, ராஜேஸ்வரி ஆகியோரிடம் சென்று ஒழுங்காக இங்கிருந்து போய்விடுங்கள், இல்லை என்றால்
என் பணபலத்தையும் ஆள்பலத்தையும் வைத்து சந்திரசேகரை கொன்று விடுவேன் என மிரட்டி உள்ளார். இதனால் பெரிதும் பயந்து போன அவர்கள் காவல் நிலையத்தை விட்டு வெளியே சென்று சந்திரசேகருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். சந்திரசேகர் தன் குழந்தை கிடைத்துவிட வேண்டும் என்ற ஏக்கத்துடன் வந்தார். அவரிடம் மதன்குமார் மிரட்டிய விவரத்தை சொன்னதும் கலங்கி போனார். தங்களிடம் பணமும் இல்லை, ஆள் பலமும் இல்லை, இதனால் தங்களின் பேச்சு எடுபடாது என்று அங்கிருந்து சென்று விட்டார்கள். ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கடைசி வரை சந்திரசேகர் அளித்த புகார் பதிவு செய்யப்படவே இல்லை. மனவேதனையின் உச்சகட்டத்திற்கு சென்ற சந்திரசேகர், நான் தனியாக இருக்க விரும்புகிறேன், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என அவரது பெற்றோரை அனுப்பிவிட்டு திருவல்லிக்கேணி கலங்கரை விளக்கத்திற்கு பின்னால் கடற்கரைக்கு வந்தார் சந்திரசேகர். அப்போது நேரம் மதியம் 2:30. அந்த சமயத்தில் நண்பர்களும் அவருடன் இல்லை. எதிர்பாராத விதமாக தனிமையில் இருந்த சந்திரசேகர் கடல் அலைகளை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்குள் கடந்த கால நினைவுகள், சந்தோஷமாக இருந்த தருணங்கள், அவருக்கு ஏற்பட்ட அவமானங்கள், வலிகள், ஏமலதாவின் துரோகம், குழந்தையின் பிரிவு என ஒன்றன் பின் ஒன்றாக அவரது மனத்திற்குள் ஓட, இது ஒரு வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதே மேல் என்ற எண்ணம் மனதில் தோன்ற அடுத்த கணம் விறுவிறுவென்று கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தார் சந்திரசேகர். இது ஒரு வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட சாவதே மேல் என்ற எண்ணம் மனதில் தோன்ற அடுத்த கணம் விறுவிறுவென்று கடலுக்குள் செல்ல ஆரம்பித்தார் சந்திரசேகர். கடலுக்குள் மூழ்கும் வரை சென்றதும் தத்தளித்து அவரை அங்கே சுற்றி கொண்டிருந்த வெளிநாட்டவர்கள் ஓடிச் சென்று பிடித்து கரைக்கு கொண்டு வந்தார்கள். அவரை காப்பாற்றும் முயற்சித்தும் பலனின்றி உயிரை விட்டார் சந்திரசேகர். அந்த பொண்ணு வேற குழந்தைகிட்ட போயிட்டு அந்த குழந்தைய விட்டு போயிருந்தா கூட அவன் அந்த குழந்தை மூஞ்ச பார்த்தா நிம்மதியாக இருந்திருப்பானே. அவன் குழந்தைகிட்ட போய் சாப்பாடுவாவே அவனோட ஓடி போயிட்டாலாமே. அதை கூட எந்த அம்மா எங்ககிட்ட சொல்லலையே. முந்தா நேற்று தானே சொன்னான். கம்முடா பார்த்துக்கலன்னா நான் பிறகு நீ போயிடாது இருங்க சொன்னானே. அதனால அவன் பயந்துன்னு ஓடி, அதனால அவன் பீச்சில் போய் வீண்டானே. அவங்க சொன்ன வார்த்தைக்கு பயந்து தான் அவன் போயிட்டான், வேற எதுவும் இருக்காது. வெளிநாட்டவர் மூலமாக தகவல் நண்பர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தெரிவிக்கப்பட அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு கடற்கரைக்கு வந்தார்கள். அதற்குள் தகவல் அறிந்த போலீசார் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்பட்டு தற்கொலை வழக்கு பதிவானது. பிரேத பரிசோதனைக்கு பின் உடலை பெற்றுக்கொண்ட சந்திரசேகரின் பெற்றோர் கதறி அழுததும் அவர்களது நண்பர்களின் கண்ணீரும் நமது உளவுத்துறை நிருபர்களின் மனதை கனக்கச் செய்தது. ஒரு பெண்ணின் நடத்தை கட்டத்தனத்தால் ஒரு அப்பாவியின் உயிர் போனதை தாங்கிக் கொள்ள முடியாத பெற்றோரும் நண்பர்களும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு சென்று சந்திரசேகரின் தற்கொலைக்கு காரணம் ஹேமலதாவும் அவர்களின் பெற்றோரும் தான் அவர்கள் மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்யும்படி கேட்டார்கள். ஆனால் அங்கு இது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வந்த வழக்கு, அங்கே சென்று சொல்லுங்கள் என்று அலட்சியப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். காவல் அதிகாரிகிட்ட எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. அவன் பயந்தது இவ்வளோ தூரம் ஆனது காரணம் அவனோட மாமா. அவனுடைய மாமான்னு சொல்கிறத விட அவன் ஒய்ஃபோட மாமா, அதாவது ஒய்ஃபோட அக்கா புருஷன். அவர் பணம் அந்த தைரியத்தில் அவர் நிறைய பேசினார். இவன்கிட்ட பணம் இல்லை, உயிரை விட்டான். அவரது உடலுடன் ராயப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்து காலையில் வழக்கு கொடுத்தவர் இப்போது பிணமாக உள்ளார். இப்போதாவது அவர்கள் மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று கெஞ்சியிருக்கிறார்கள். அதற்கு ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் இது திருவல்லிக்கேணி பகுதியில் நடந்த தற்கொலை, இதற்கு அங்கேதான் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடலை வைத்துக்கொண்டு இன்னும் எங்கே அலைவது என்று வெறுத்து போன பெற்றோரும் நண்பர்களும் அவரது இறுதிச் சடங்கிற்கு ஏற்பாடு செய்தார்கள். 28/7/2011 அன்று அவரது சவ ஊர்வலத்தின் போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. அதற்கான காரணம்தான் கொடுமை. சந்திரசேகர் தற்கொலை செய்து கொண்டதால் அவரது நண்பர்கள் மிகவும் கொதிப்படைந்து உள்ளார்கள்.
சவ ஊர்வலம் செல்லும் வழியில் ஹேமலதாவின் வீடு இருப்பதால் அவர்களால் எங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று காவல் நிலையத்தில் ஹேமலதாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரிலே சவ ஊர்வலத்திற்கு ஆவதும் பெண்ணாலே மனிதன் அழிவதும் பெண்ணாலே என்பார்கள். அது சந்திரசேகரின் வாழ்க்கையில் 100% உண்மையானது. ஒரு பெண்ணின், அதுவும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் நடத்தையில் சந்திரசேகரின் வாழ்க்கை அழிந்து போனது. இது ஒரு புறம் என்றால், சந்திரசேகரின் மரணத்திற்குத்தான் இன்று ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. இதற்கு முன் எத்தனையோ முறை காவல்துறையின் சிறந்த நடவடிக்கைகளை துரிதமாக முடித்த வழக்குகளையும் நமது உளவுத்துறை பாராட்டி உள்ளது. ஆனால் இந்த வழக்கில் FIR பதிவு செய்ய தவறிய காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறது உளவுத்துறை. மீண்டும் சந்திப்போம் அடுத்த உளவுத்துறையில்.